ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி சிபிடி 1 எக்ஸாமுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் 2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 டேஸ் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் லெட்டர் அதாவது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சென்னை வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்ம சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இருக்குது. அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளிக் இயர் வியூ டவுன்லோட் கால் லெட்டர் அண்ட் சிட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. டேட்டு மந்த்து இயர் அந்த ஃபார்மேட்டில் சரிங்களா கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கேப்சியா வந்து ஜென்ரேட் ஆகிருக்கணும். அதை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. சரிங்களா? லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அடுத்தது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து கால் லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வரும். லாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வேணும்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கொரிஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து கால் லெட்டர் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஏஎல்பி ஸ்டேஜ் 1 அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கான டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும், எப்போ டைமிங் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே லொக்கேஷன்ஸ் சரிங்களா, அதாவது டெஸ்ட் சென்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் சென்டர் நேமு வித் அட்ரஸோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளேயாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கும். கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த கால் லெட்டர்ன்றத அந்த ப்ளூ மார்க் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் சாரிப்பா, இது வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லிப்பு வந்து ப்ளீஸ் ஹியர் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவுமே டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே கால் லெட்டர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கால் லெட்டர் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 19 பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் 19 பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான். இப்படி தான் வந்து நம்ம இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு சிபிடி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து அதாவது கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களுமே இப்போ டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு வந்து ஏதாவது லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போனீங்கன்னா அங்கேயே இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபார் என்கொயரி கால் அப்படின்னு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்கள் லாகின் ஐடி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உடனே செக் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் ஹால் டிக்கெட்டில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். சரிங்களா? அதே போல் அடுத்த எக்ஸாமு ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜேஇ அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அதை பார்க்காதவங்களும் அந்த வீடியோ வந்து குயிக்காக வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.